இராணுவ படையை ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்க நான் நுழைஞ்ச உடனே உங்களை பார்த்தப்போ பிளாக் அண்ட் டெல்டா ஃபோர்ஸ்னு சொல்லத்தக்க வகையில் இராணுவ படை போல மிடுக்கா திரண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதரியான உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். வீட்டை மட்டுமல்ல, கழகத்தை நாங்கள் காப்போம் என்கிற உணர்வோடு கருப்பு சிவப்பு கடல் போல திரண்டிருக்கீங்க. வீட்டையும் கழகத்தையும் மட்டுமல்ல, நம்ம தமிழ்நாட்டையும் ஏன் இந்திய நாட்டையும் காக்க நாங்கள் தயார். யாருக்கு நாங்கள் சிறைச்சவங்கள் என்ற துணிச்சலோடு திரண்டிருக்கீங்க. தஞ்சை மண் கம்பீரமான மண். மன்னர்களுக்கெல்லாம் மன்னரான ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த சோழ மண் இந்த மண். கம்பீரமாக நிற்கக்கூடிய பெரிய கோயிலும் காலங்கள் கடந்தும் உறுதியாக நிற்கக்கூடிய கல்லணையும் நிலைத்து நிற்கக்கூடிய மண் இந்த தஞ்சை மண். நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான நம் உயர்நிகர் தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரை கொடுத்த மண் இந்த மண். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து காவேரி நீரை குடித்து வளர்ந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். ஏன் நானும் டெல்டாக்காரன் தான். இந்த மாநாட்டை எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் ஏற்பாடு செய்திருக்கிறார் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்கள். தங்கை கனிமொழி கிட்ட ஏதாவது ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா அதை அமைதியாகவும் சிறப்பாக செயல்படுத்தி காட்டுவாங்க என்பதற்கு இந்த மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு. கழக பணிகளை தான் இந்த அமைதி. உரிமை குரல் எழுப்ப வேண்டிய நேரத்தில் கர்ஜனை மொழியா மாறி போராடுவார். அதுதான் கனிமொழி. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதேபோல மண்டலத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், முதன்மை செயலாளர், என்னுடைய அருமை சகோதரர், திருச்சி தந்த தீரர் KN நேரு. கழகத்தை வளர்க்கிறதுல, எழுச்சி மிகு மாநாடுகளை நடத்துறதுல, மக்களை திரட்டுறதுல அசகாய சூரர் அவர். அவருக்கும் மகளிரனுடைய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கும் கழக முன்னணியினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பல்லடத்தில் தீபமாய் ஒளிர்ந்த இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு இப்ப தஞ்சையில தகன்னு மின்னுது. தஞ்சை என்பது திராவிட இயக்கத்தினுடைய கோட்டை. வெல்லும் தமிழ் பெண்களை, கழகத்தை காக்க வேண்டிய கடமை, தமிழ்நாட்டை வளர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் நிறைய இருக்கு. சாதி ஆதிக்க ஒழிப்பு மட்டுமே திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் இல்ல. பெண் விடுதலையும் தான் நம்முடைய அடிப்படை. சாதியால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதற்காகவும், ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என்று நினைப்பதும் நடத்துவதும் தவறானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். சூத்திரர்களைப் போல பெண்களும் இழிவானவர்களும் ஒடுக்கப்பட்ட காலத்தில் இந்த இருவருடைய விடுதலைக்காகவும் வாழ்நாளெல்லாம் உழைச்சார் தந்தை பெரியார். திராவிட இயக்கத்தோட தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சியிலே தான் பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை தரப்பட்டுச்சு.
அந்த வழித்தடத்தில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றினார். பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உண்டு என்று கொடுத்தார் நம்முடைய தலைவர் கலைஞர். இது 1929ஆம் ஆண்டு தந்தை பெரியார் போட்ட தீர்மானம். அதை 1989 நிறைவேற்றியவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். பேண்டி காவலர்களை உருவாக்கினவர் கலைஞர். மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி பெண்களை தொழில் முனைவர்களாக உயர்த்தினவர் கலைஞர். உள்ளாட்சி அமைப்புகள் இடஒதுக்கீட்டை கொடுத்தார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இன்றைக்கு 1,30,00,000 சகோதரிகளுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உரிமை தொகை வழங்கி கொண்டிருக்கிறேன். நான் சிஎம் ஆகி முதல் கையெழுத்து பேருந்துகள்ல பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்துக்கு தான். ஸ்டாலின் பஸ்ஸினே மக்கள் அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. கல்லூரிகளை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டத்தில் 5 லட்சம் மாணவிகள் பயனடைகிறாங்க. கொரோனா கால இன்னல்களில் இருந்து மகளிர் சுயஉதவி குழுவினரை காத்திட்ட கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அவங்களுக்கு வழங்கப்பட்ட 2674 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சுட்டு 17,33,696 சுயஉதவி குழுக்களுக்கு 1,05,235 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்புகள் வழங்கி சாதனை படைச்சிருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மகளிர் சுயஉதவி குழுவினரை ஈடுபடுத்துறது மூலமா அவங்கள தன்னலமற்ற சேவைக்கு அங்கீகாரம் பெற்று தந்திருக்கிறோம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் சுயஉதவி குழு மகளிரை பங்கு பெற செஞ்சிருக்கிறோம். பணிக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பா தங்குவதற்கு தோழி விடுதிகளை திறந்திருக்கிறோம். அடுத்து இன்னும் பல மாவட்டங்கள்ல தொடர்ந்து திறக்க போகிறோம். அனைத்து மாவட்டங்களையும் பாலின வள மையங்கள் துவக்கப்பட்டிருக்கு. இந்த மையங்கள் மூலமா குழந்தை திருமணம், குழந்தை பாலியல் வன்கொடுமை மற்றும் குடும்ப வன்முறை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறோம். உள்ளாட்சியில மகளிர் அதிகாரமிக்கவர்களாக வர வேண்டும் என்று 50 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கி இருக்கிறோம். ஜெயிச்ச பெண்கள்ல 70 விழுக்காட்டுக்கு மேற்பட்டவர்கள் சுய உதவி குழு மகளிர் தான். அதுல எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இப்படி பெண்ணுரிமைக்கான ஆட்சியா, பெண்கள் கேட்காமலேயே அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. நான் செல்லும் இடமெல்லாம் கூடுகிற மக்கள்ல அதிகம் இருப்பது மகளிர் தான். அது மட்டுமல்ல, அவங்க முகத்தில் தெரியக்கூடிய மகிழ்ச்சி, அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆட்சியை பற்றி கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்களா, உரிமை தொகை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு, தினமும் ஸ்டாலின் பஸ்ல தான் வேலைக்கு போறேன், புதுமை பெண்ல 1000 ரூபாய் வர்ற காரணத்தினால வீட்டுல காலேஜுக்கு என்ன அனுப்புறாங்க. இப்படி அவங்க சொல்லும் போது எனக்கு மனநிறைவா இருக்கு. இதுக்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு உண்மையிலே நான் பெருமையாக அடைந்து கொண்டிருக்கிறேன். இந்த 5 ஆண்டுல ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய வகையிலே பல்வேறு நலத்திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இங்க குறிப்பிட்டு சொன்னார்களே, இதையெல்லாம் வீடு வீடாக போய் பரப்புரை செய்யக்கூடிய பெரிய கடமையை பெண்களான உங்களை நம்பித்தான் ஒப்படைச்சிருக்கிறேன்.
வீட்டோட வாசல் வரைதான் ஆண்களால போக முடியும். ஆனா நீங்க நினைச்சா ஹாலுக்கு போகலாம், கிச்சனுக்கு போகலாம், ஏன் அந்த வீட்டு பெண்மணியோட மனசுக்குள்ளேயே நுழைய முடியும். நீங்க அதுதான் மகளிருக்கு இருக்கக்கூடிய பவர். மகளிர் தான் எப்பவும் பவர் ஹவுஸ். மகளிர் குழுவினரோட பயணம் ஒவ்வொரு பாகத்திலும் பிப்ரவரி 1 முதல் மார்ச் 8 வரை மகளிர் தினம் வரை நடக்க போகுது. அதுக்கு நீங்க எல்லாம் தயாராகிட்டீங்களா? 1 பிப்ரவரி 1 8 வரை மகளிர் தினம் வரை நடக்க போகுது பிரச்சாரம். தயாராகிட்டீங்களா? கேட்கல. அடுத்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்னு தொகுதிகள் தோறும் பிப்ரவரி 28 வரைக்கும் பொதுக்கூட்டங்கள் நடக்க போகுது. இளைஞர் அணியினரும் பிப்ரவரி 7ஆம் நாள் விருதுநகர்ல தென்மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்புக்கு நடத்துவதற்கு அவங்க ஆயத்தமாகிட்டாங்க. பிப்ரவரி 11 தொடங்கி பூத் கமிட்டி மாநாடு மண்டல வாரியாக நடக்க போகுது. துணை முதலமைச்சர் பேசும்போது சொன்னாரு, மாதம் ஒரு மாநாடு. ஆனா பிப்ரவரி மாதம் மட்டும் 5 மாநாடு நடத்த போறோம். 4 வாரம் தான், ஆனா 5 மாநாடு. இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மார்ச் 8ஆம் நாள் தீரர்கள் கோட்டமாம் திருச்சியில 10 லட்சம் உடன்பிறப்புகள் கூடுகிற மாநில மாநாட்டை பேரிழச்சோடு நடத்த போறோம். அதனால சொல்ற, ஜனநாயக போர்க்களத்தில் வெற்றியை பெற வரைக்கும் உடன்பிறப்புக்கான உங்களுக்கு, உங்களை வழிநடத்தக்கூடிய இந்த தலைமை தொண்டரான எனக்கும் ஓய்வில்லை, உறக்கமில்லை. உங்களுக்கு ஓய்வு கிடையாது. முக்கியமா மகளிர் அணியான நீங்க பரப்புரையோட முன்கள வீராங்கனைகளாக நிக்கணும். ஏன்னா எதிரணியரோட பொய் பிரச்சாரங்களை பெண்களான உங்களால தான் முறியடிக்க முடியும். வாதத்தால உங்களால தான் வெல்ல முடியும். அதனாலதான் நான் அதிகமாக உங்களை நம்புறேன். பெண்களையும் இளைஞர்களையும் தான் நான் நம்புறேன். சொன்னார்களே 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஏராளமான பொய்களை சொல்லிட்டு போயிருக்கிறார். உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கு போயிட்டு தேர்தல் காலங்களில் இந்தியாவுக்குள்ள வருவார் நம்ம பிரதமர். இப்ப தமிழ்நாட்டுக்கு கனிமொழி சொன்ன மாதிரி தேர்தல் சீசன் இங்கே வந்தார், இனியும் வருவார். பிரதமர் வருகிறார் என்றதும் அவர்கிட்ட நான் பல கேள்விகளை முன்வச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி வருவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் சில கேள்விகளை வச்சேன். அதை நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, ஊடகங்களை பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. ஆனா அவர் எதற்கும் பதில் சொல்லாம வழக்கம் போல பழைய கண்டென்ட்டையே பேசிட்டு நமக்கு புது கண்டென்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. பெண்களான நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எப்படி கூச்சம் இல்லாமல் போய் பேசுறார் பாருங்க. நாட்டில் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல, குறிப்பா பாஜகவினரால் பெண்கள் படும் தொல்லைகள்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்ப பிளைட்ல வந்துட்டு போயிருக்கார். மாண்புமிகு பிரதமர் அவர்களை, ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன்,
இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். இங்கதான் அதிகமான பெண்கள் வேலைக்கு போறாங்க. அண்மையில் அவதார் என்ற குழுமம் இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பு, ஆரோக்கியம், கல்வி முதலான சமூக காரணிகளை சிறந்து விளங்குகிற நகரங்களோட பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாங்க. 125 நகரங்கள் கொண்ட இந்த பட்டியல்ல முதல் 25 நகரங்கள்ல சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, சேலம், வேலூர், ஈரோடு ஆக 7 நகரங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மாண்புமிகு பிரதமர் அவர்களை மணிப்பூரை மறந்துட்டீங்களா? 2023 ஆண்டு மே மாதம் எரிய தொடங்கின மணிப்பூர்ல இதுவரைக்கும் அரசு கணக்குப்படி பாத்தீங்கன்னா 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒருவர் இருவர் அல்ல, 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையான எண்ணிக்கை இன்னும் ஒரு மடங்கு இருக்கும். 3000 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. 1 லட்சம் பேருக்கு மேல மாநிலத்தை விட்டு இடம் பெயர்ந்துட்டாங்க, ஊரை விட்டே போயிட்டாங்க, மாநிலத்தை விட்டு போயிட்டாங்க. 3 ஆண்டுகளாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மணிப்பூர்ல. இத்தனைக்கு ஒன்றியத்தை ஆள்றது, மணிப்பூரை ஆண்டது பாஜக தான். ஆனா அவங்க டபுள் இன்ஜின் ஓட்டின டப்பா இன்ஜின் மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாத்தல? மணிப்பூருடைய முதலமைச்சர் பிரேன் சிங் வீடு, அமைச்சர்கள் வீடு, எம்எல்ஏக்கள் வீடு, பிரேன் சிங் மருமகன் எம்எல்ஏவா இருக்கிறாரு, அவருடைய பெயர் இமோ சிங், அவருடைய வீடு எல்லாத்தையும் போராட்டக்காரர்கள் தாக்கி இருக்கிறாங்க, அடிமட்டமாக்கி இருக்கிறாங்க. ஆனா மணிப்பூரை ஆண்ட பாஜகவால ஏன் அமைதியை ஏற்படுத்த முடியல? இதுதான் பாஜகவுடைய லட்சணமா? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, போய் மணிப்பூரை உத்தரப்பிரதேசம் பாருங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், அந்த 2 மாநிலங்கள் மூலமாகத்தான் போதைப் பொருட்களே பரவுதுன்னு ஆதாரங்களோட செய்தி வர்றது பத்திரிகை நீங்க படிக்கலையா? இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அமைதியான தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்பாதீங்க. அடுத்து தங்களுக்கு சாதகமான ஊடகங்கள் மூலமா நெரேட்டிவ் செட்டப் பண்ண பிரதமர் கலந்துக்கிற பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. ஏதோ புதுசா கூட்டணியை உருவாக்கிட்ட மாதிரி அவரும் தோல் உயர்த்தி இருக்கிறார். நல்லா கவனிங்க, தோற்ற கூட்டணியை புதுப்பிச்சுட்டு அதுக்கு பில்டப் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே இடி, ஐடி, சிபிஐன்னு ஏதோ ஒரு வகையில பாஜக கிட்ட சிக்கி அந்த வாஷிங் மிஷின் தங்களையும் விழுக்காதா என்ற நப்பாசையில கையை கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏற்கனவே இதே பாஜக அதிமுக கூட்டணி 2019 தேர்தலையும் 2021 தேர்தலையும் ஒன்னா நின்று பார்த்தாங்க, தோற்று போனாங்க. அடுத்த 2024 தேர்தலில் அதிமுக பாஜக என்கிற வேஸ்ட் லக்கேஜ கேட்டுட்டு நிக்கலான்னு, அப்புறமா சேர்ந்துக்கலான்னு மறைமுக கூட்டணியா வந்தாங்க. ஆனா அந்த கெட்டப்பில் வந்தாலும் உங்களுக்கு கெட் அவுட் தானே தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க. இப்ப திரும்ப பழையபடியே உடைஞ்சு போனதெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிட்டு புதுசா என்டிஏ அரசுன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி, மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி, உண்மையான அதிமுக தொடர்புடைய விருப்பத்திற்கு எதிராக அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி,
முழுக்க முழுக்க தன்னுடைய சுயலாபத்திற்காக வழக்குகளிலிருந்து தன்னை காப்பாற்றிக்க தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க பழனிசாமி உருவாக்கின சுயநல கூட்டணி. டெல்லிக்கு ரகசியமா பல கார்கள்ல மாறி மாறி போய் அங்க வழக்குகளை காட்டி மிரட்டினதும் ஏசி கார்லயே ஒருத்தருக்கு முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போச்சு. எப்படி கட்சி வச்சு தொடச்சுக்கிட்டு வந்தாரு நாடே பார்த்துச்சு. அந்த காட்சி நாம பார்த்தோம். பாஜக என்ன நினைக்கிறாங்க? திரும்பவும் தங்களுடைய கண்ணசவைக்கு ஏற்ப தலையாட்டுகிற எடுபடிகளை வச்சுக்கிட்டு டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆளலாம்னு பாஜக நினைக்குது. உங்களுக்கு தக்க பதிலடைய தமிழ்நாடு தரும். அதிமுக ஆட்சி என்ற பேர்ல பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்ததையே ஏத்துக்காதவங்க தமிழ்நாட்டு மக்கள். இப்ப வெளிப்படையா பாஜக அரசுனே சொல்லிட்டு வந்தா உங்களை எங்களோட எல்லைக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம். நடக்க போற தேர்தல் என்டிஏ வெர்சஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. மறந்துடாதீங்க. தமிழ்நாடு என்றாலே தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையா உழைக்கிற, நாடே திரும்பி பார்க்கக்கூடிய செயல் திட்டங்களை செயல்படுத்துற, தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு போராடுகிற திமுக தான். எனவே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மீண்டும் வெற்றியை வழங்க மக்கள் தயாராகிட்டாங்க. பெண்கள், மாணவர்கள், வணிகர்கள், உழவர் பெருமக்கள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், ஏழை எளியோர், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நம்மை நன்றாக புரிந்து கொண்டு நமக்கு ஆதரவை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய நன்மதிப்பை, நம்பிக்கை நாம் பெற்றிருக்கிறோம். நான் என்னை விட அதிகமாக நம்புறது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களைத்தான். எனவே என் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களை நாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். என்றைக்கு எப்போதுமே மக்கள் கூடவே இருக்கணும். இதுதான் உங்களுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வேண்டுகோள். எனவே அதற்கான பரப்புரையில் ஈடுபட வெல்லும் தமிழ் பெண்களை புறப்படுங்கள். மீண்டும் இந்த ஸ்டாலின் ஆட்சி, கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி அமைய ஓய்வை மறந்து உழையுங்கள், உழையுங்கள். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம்.